අපි ආර්ථිකයක් ගොඩනගන්න ඕනකම තිබෙනවා මේ බාහිර සහ අභ්‍යන්තර කම්පනයන්ට. HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. வெளிப்புற மற்றும் உள்ளக அதிர்வுகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும். அதனையே ஸ்திரத்தன்மை என கூறுகின்றோம். வெளிப்புற அதிர்வு ஏற்படும் போது பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுமாயின், உள்ளக அதிர்வு ஏற்படும் போது பொருளாதார வீழ்ச்சி அடையுமாயின் அந்த பொருளாதாரம் ஸ்திர நிலையை அடையாது. பல சந்தர்ப்பங்களில் எமக்கு சவால்கள் வந்தன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் பதற்றம் அது ஒரு வெளிப்புற காரணி. அமெரிக்கா முன்வைத்த புதிய வரி கொள்கை வெளிப்புற காரணி. கடந்த வருட இறுதியில் எமக்கு உள்ளக அதிர்வு ஏற்பட்டது, டித்வா புயல். அந்த புயல் எடுத்துக்கொண்டால் நாட்டின் வரலாற்றில் உள்ளக ரீதியில் பொருளாதாரத்திற்கு மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அதிர்வாக அது அமைந்தது. இத்தகைய அதிர்வுகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வருகின்றோம். 1.2 டிரில்லியனை ஏன் திரைசேரியில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என சிலர் கேள்வி எழுப்பினர். 2022 ஆண்டில் 800 பில்லியன் ஓடியில் இருந்தது. கடந்த வருட இறுதியில் திரைசேரி கணக்கு 1200 பில்லியன் வைப்பாக இருந்தது. தற்போது அவ்வளவு இல்லை, சற்று குறைவடைந்துள்ளது. ஒரு அரசாங்கத்திற்கு அத்தகைய இருப்பு அவசியம். அந்த இருப்பிற்கு அமையவே வங்கி வட்டி வீதம் நிர்வகிக்கப்படுகிறது. இன்று அதிக அளவிலான சொத்துக்கள் உள்ள கணக்கு திரைசேரி கணக்காக உள்ளது. ஆகவே எமக்கு உள்ளக அதிர்வுகளுக்கு ஈடு கொடுக்க முடியும். ஆனால் தற்போது வெளிப்புற அதிர்வு ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கை மையமாக கொண்டு போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த போர் பதற்றம் பொருட்கள் மற்றும் சேவைகள் விநியோக மார்க்கத்தில் பாரிய தடைகளை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் மாத ஆரம்பத்தில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $70 காணப்பட்டது. தற்போது சுமார் $100 அண்மித்துள்ளது. அதாவது 42% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அவ்வப்போது ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. இவ்வாறு நிலையற்ற சந்தையில் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு எவரும் முன்வர மாட்டார்கள். எரிபொருள் நிறுவனங்கள் ஸ்திரமற்ற நிலையில் உள்ளன. இன்று எரிபொருள் ஏற்றப்படுகின்ற கப்பல் இங்கு வரும்போது என்ன நடக்கும்? காப்புறுதி கட்டணம் அதிகரித்து வருகிறது.